தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது சோழி பிரசன்னம். கடந்த காலத்துல எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையிலுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை மட்டுமே சொந்தமாக்கி இருந்த ஒரு காலகட்டத்துல அது ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அடிவயிற்று இருந்து வந்த ஒரு காலமாகத்தான் கடந்த காலங்கள் அமைந்து விட்டது. இந்த காலம், இந்த மாதம் ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதமாவது நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமையுமா என்று ஏங்குவது இயற்கை தானே. அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கும் துலாம் ராசி என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அதே நேரம் சூரியனை பொறுத்த வரைக்கும் கடக சிம்மத்துக்கு பயிற்சி ஆகின்றார். ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நிலையை வைத்து இப்ப நான் சொல்றேன். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல தசாபுக்தி இறையருளும் குருவருளும் அமையுமானார், தெய்வம் நமக்கு துணையுமானார், துணை இருக்குமானார், கவலையே பட வேண்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டம், ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு அமையாதா? நல்ல தொழிலுங்க, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள் இருந்தும் கூட ஒரு விரக்தியான நிலை, நிம்மதியற்ற ஒரு நிலையை கடந்த காலங்களில் சந்தித்து வந்தீர்கள். உங்களுக்கு இந்த காலம் எவ்வாறு இருக்கும் என்பது பார்த்தீங்கன்னா அற்புதம் என்றுதான் நான் சொல்லுவேன். சோழி பிரசனம் சொல்வதை நான் அப்படியே சொல்கிறேன். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சாதகமான பலன் கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைக்கின்ற காரியம் திருமணம் போன்ற சுபகாரியமா இருக்கலாம், புதிய வேலை தேடுவதற்கான முயற்சியா இருக்கலாம், புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆக எடுத்து வைக்கின்ற காரியத்தை செய்து முடிப்பதில் சாதகமான சூழ்நிலையை கிரகங்கள் அமைத்து தருகின்றன. அதே நேரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் பெரும்பகுதி மருத்துவம் சார்ந்த விரய செலவை சந்தித்து வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த நிலை மாறும். ஒரு நிம்மதியான தருணம். ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்னங்க? பொன்னும் பொருளும் பட்டமும் பதவியும் அல்ல, நோயற்ற வாழ்வுதானே குறைவற்ற செல்வம். அந்த வகையில் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மன ரீதியான சங்கடங்களை சந்தித்து வந்தவங்களுக்கு அந்த நிலை மாறியும். அதே நேரம் கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாது? அதான் ரணம் ருணம் என்று சொல்லுவார்கள். கடனும் நோயும் தானே. அந்த இரண்டும் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்துல இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வீர்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நேர்ல வர எதிரியை சந்திக்கலாம். மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கையில தரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை தந்து நிம்மதியை தொலைக்கின்ற உறவாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருந்து போகட்டும். அப்படி நம் வாழ்க்கையில மறைமுக எதிரினுடைய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறும். தொல்லைகள் படிப்படியாக மாறும். குறிப்பா பாத்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போதுமே. சூரியன் ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 10 மற்றும் 11ஆம் இடங்கள்ல பலமாக சஞ்சரிக்கிறார். இவன் பலமாக இருந்தாலே போதுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 2 பேரும் பலமா இருக்குல்ல. ஒண்ணு சூரியன், அடுத்தது கலத்திரகாரகன் சுக்கிரன். சூரியன் பலமாக எங்கிருக்கிறார் பாத்தீங்கன்னா 10, 11ஆம் இடங்கள்ல பலமாக சஞ்சரிப்பதனால எதிலுமே வெற்றி பெறுவீர்கள். தொட்டது தொடங்கும். நீண்ட காலமாக போராடிய வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியான ஒரு தருணம் இந்த மாதம். அதே நேரம் பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் லாபம் பன்மடங்கு பெறும். சூரியன் மட்டுமல்ல, அவன் பிள்ளை சனியும் அற்புதமான யோக பலனை தரப்போகின்றார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல இதுவரை தடைபட்டு போன குடும்ப வாழ்வாகட்டும், பிரச்சனையாகட்டும், தொழிலாகட்டும் தடை நீங்கி நிம்மதி தருகிற ஒரு காலமாக துலாம் ராசிக்கு அமையும். 11ஆம் இடத்திலே யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஒரு நற்பலனை தந்தாலும் கூட அதை கேது பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் கேது தடுத்து வருகின்றார். ஒருவர் கொடுக்கின்றார், ஒருவர் தடுக்கின்றார். நிம்மதி இல்லாத நடுக்காட்டில் இருப்பது போன்ற ஒரு நிலை, அந்த நிலை மாறும். அதே நேரத்துல 11ஆம் இடத்துல கேது ஆன்மீக எண்ணங்களை தோற்றுவிப்பார். கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனுக்கு விரக்தியான மனோநிலை வரக்கூடாது. விரக்தியான ஒரு மனநிலை ஏனோ தானோ என்று இருந்த ஒரு வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கேது அமைத்து தருவார். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல யோககாரகன் என்று சொல்ற ராகு தன விரயங்களை உண்டாக்குவார். அந்த தன விரயங்களை உண்டாக்கினாலும் கூட அந்த விரயங்கள் சுப விரயங்களாகத்தான் அமைத்து தருவார். 10ல குரு தொழில் வியாபாரத்துல வருமானம் வரும். புதனை பொறுத்தவரை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை எந்த பலனையும் எதிர்பாராமல் ஒரு வாழ்வை கடந்து விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம். 10, 11 அதாவது 10ல குரு, அதே நேரத்துல புதனும்
10 மற்றும் 11ஆம் இடங்களில் பலத்துடன் பணிகள் செய்வதனால எடுத்த காரியங்கள் ஒரு பணி எடுத்த காரியம் எதுவாயினும் அது இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்களை பொறுத்தவரை அது இருக்கின்ற இடம் தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது புதன் 10 மற்றும் 11 இடங்களில் பலத்துடன் யாரோடு இருக்கின்றார் என்று பார்த்தால் கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் ஆதாயத்தை உண்டாக்குவார்கள். தொட்டது துலங்கும், பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். 8ஆம் வீட்டுல செவ்வாய் கோபத்தை தவிர்க்கும். 8ஆம் வீட்டினுடைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் வரலாம். கோபத்தினால் சில நல்ல மனிதர்களுடைய இழப்பை சந்திக்க கூடும். அந்த நல்ல மனிதர்கள் ஆன்மீகத்தில் இருக்கலாம், பெரிய மனிதர்களாக கூட இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். ஒரு நட்பு கிடைப்பதே இறையுள் தானே. கிடைத்த நட்பை இழக்காமல் பார்த்துக் கொள்வது இந்த காலகட்டத்துல நல்லதுங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க ராசிநாதன் கடத்திரக்காரகன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவோடு சேர்க்கை. குருவும் சுக்கிரனும் 7ஆம் பாவ 4ஆம் இடத்தை பார்க்கின்றார்கள். ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல திருப்பு முனையை வாழ்வில் சந்திப்பீர்கள். என்னுடைய அனுபவத்துல இறங்கு முகமாகவே வாழ்க்கையில தொழில வாழ்க்கையில இருந்து வந்த உங்க வாழ்வு ஒரு ஏறுமுகத்தை இப்பதான் நெருங்குதுங்க. இனி தொட்டது அத்தனையுமே துலங்கும். பொண்ணு வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதியான ஒரு தருணம். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நிலையில அடிவயிற்று இருந்து வந்தது. அந்த பயம் நீங்கி கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல ஒரு நிம்மதியான பயமற்ற ஒரு நிலையை அமைப்பதற்கு இந்த ஆவணி மாதம் துலாராம் ராசிக்கு அமைகிறது. கவலைப்பட வேண்டாம், நல்ல மாற்றத்தை தரக்கூடிய. அதே நேரம் பாத்தீங்கன்னா உங்க அந்தரங்க விஷயங்களை எல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கடந்த கால கசப்புகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம், அதையெல்லாம் மறந்து விடுங்கள். இனி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதை செவ்வாய் உருவாக்குவார். களத்திரக்காரகன் சுக்கிரன் துணை இருப்பதனால, பலம் பெற்று இருப்பதனால, குருவோடு சேர்ந்து இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்த பிரச்சனை, சின்ன சின்ன கோபதாபங்கள் எல்லாம் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு காலம். ஒரு மனிதனுக்கு நிம்மதி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? பணம் தானே, செல்வம் தானே, பொருளாதாரம் தானே. அந்த நிலையில நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக கடந்த காலத்தில் இழந்த மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இக்காலத்தில் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை துலாம் ராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் இந்த காலகட்டத்துல தெய்வ பலம் வேண்டும் அல்லவா? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே, ஆவணி மாதம் முழுவதுமே மகா கணபதிக்கு உரியது. இந்த மாதம் முழுவதும் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில பாத்தீங்கன்னா மகா கணபதிக்கு 5 தேங்காய் கோர்த்த மாலையை அணிவியுங்கள். அருகம்புல்லை மாலையாக கட்டிய மாலை மகா கணபதிக்கு அணிவித்து மனமுருக வழிபாடு செய்தாலே போதும். தெய்வ பலம் சேர்ந்து இருப்பதனால மனோபலம் வந்துவிடும். மனோபலம் வந்துவிட்டதுனால தேக பலம் வந்துவிடும். ஆக 3 பலத்தையும் பெறக்கூடிய, கடந்த காலத்தில் இழந்த 3 பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் துலாம் ராசிக்கு. அனுபவித்து பாருங்கள். சோழி பிரசனம் பொய் சொல்ல போவதில்லை. அந்த வகையில வெறும் தன்னம்பிக்கை மட்டும் தரப்போவதில்லை. நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சுட்டி காட்டுவது. அப்படி பத்தி நிலையில பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது.